விடியல் இணையதளத்தின் மற்றும் எங்களுடைய நேர்காணல் நிகழ்ச்சிகளாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்று நாங்கள் எங்களுடைய நேர்காணலில் இன்று நாங்கள் பேச உள்ளோம் தற்கால அரசியல் சம்பந்தமாக எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தின் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மூலமாக தெரிவு செய்யப்பட்ட ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அது போன்று அவரது கட்சி சார்பாக தெரிவு செய்யப்பட்ட தலைவருடன், அதாவது அவர் கட்சித் தலைவர் விஷால் பதில் அவர்களுடன் தெரிவு செய்யப்பட்ட ஒரே ஒரு எம்பியாக எங்களுடைய நிந்தூர் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் ஒரு சிரேஷ்ட அரசியல்வாதி அஷ்ரப் தாகூர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து கொண்டிருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களை பற்றி ஒரு பெரிய ஒரு அறிமுகம் ஒன்று அவசியம் இல்லை என்ற நீங்கள் அரசியலுக்கு புதியானவர் அல்ல. கடந்த 3 தடவைகளுக்கு மேல் இந்த ஒரு பிரதேச சபை இந்த தவிசாளராக இருந்து, குறிப்பாக 2 தடவை முஸ்லிம் ஜமாத் சார்பாக, ஒரு தடவை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக இருந்து பல சேவையை ஆற்றியுள்ளீர்கள். நீங்கள் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் ஒன்று மக்களுக்கு தேவை, மேலுக்கு தேவையில்லை. ஆனால் உங்களுடைய ஒரு அரசியல் எப்படி நுழைந்தீர்கள், உங்களுடைய ஆரம்ப காலத்தில் ஒரு சிறிய விளக்கம் எங்கள் நேர்களை கொடுத்தால் பேசுவாங்க. அரசியல் விளைவு என்பது ஒரு தாக்கம், தாக்கத்துக்கு எதிர்த்தாக்கம் இருக்குன்னு சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் சார்ந்திருக்கின்ற பிரதேசங்கள் அபிவிருத்தியிலும் உரிமைகள் ஏனைய விடயங்களிலும் பின்தள்ளப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஏதோ அடிப்படையில் ஒரு உள்ளாட்சி மன்றத்துக்கு இருந்தால் யாராவது இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற வடிகால்களை அல்லது வீதிகளை அல்லது தெருமின் விளக்குகளில் பொருத்துவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்றுதான் நாங்கள் யோசிக்கிறோம். காரணம், நாங்கள் சார்ந்திருந்த பிரதேசம் ஒரு வைத்தியசாலை வைத்தியசாலை அமையப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அந்த பகுதிகளில் குறிப்பாக 4-5 மாத காலம் மழை காலங்களில் வெள்ளப்பெருக்கு பாதிக்கப்பட்டு தாழ்நில பிரதேசமாக காணப்பட்டது. வடிச்சல் வீடுகளில் இல்லை, குடிகளை போட்டு பாதுகாக்கும் இந்த அமைய பெற்றிருந்த அரிசி உரிமையாளர்களிடம் பேசி அவர்களுடைய அந்த நெல்லிலே வந்த அரிசி கழிவுகள் அதை உரிமைகள் 10 சாம்பல்களை கொண்டு வீடுகளை அமைத்து போக்குவரத்து செய்த அந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இளைஞர்கள் கொண்டு கூடி இந்த பிரதேசத்துக்கான ஒரு வேட்பாளர் வேண்டும். 2002 நாங்கள் கோஷத்தை எடுத்தோம். இந்த அடிப்படையில் இளைஞராக மாற்றினால் அந்த சந்தர்ப்பம் ஒரு ஊராட்சி மன்றத்துக்கு போவதற்கான வாய்ப்பு இருந்தது. இந்த தேர்தல் நடைபெறவில்லை. அதற்கு பிறகு 2006 காலப்பகுதியில் நடைபெற்று மீண்டும் தடவையாக தவிசாளர் அது மூலமாக நாங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அயராத முயற்சியும் அந்த அடிப்படையில் 2-3 தடவைகள் தொடர்ச்சியாக மக்களுடைய பணிகளை சிறப்பாக செய்வதன் அடிப்படையில் மக்கள் கட்சிகளை பார்த்து அதன் மூலம் இதன் மூலம் கிடைத்த நன்மைகள் என்ன என்பதை பார்த்தார்கள். அந்த அடிப்படையில் கட்சிகளை தாண்டி வேறொரு கட்சிகள் 2 வருடங்கள் இடைவேளைக்கு பிறகு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் 5 தேர்தல் கேட்டபோது அதுக்கான சந்தர்ப்பத்தை மக்கள் வழங்கியிருக்கிறார். அதன் மூலம் தலைவர் அவர்கள் என்னுடைய பல மில்லியன்களை பல அபிவிருத்தியை சொல்லுங்கள். குறிப்பாக கூட போனால் என்னுடைய தலைவர் அம்பாறை மாவட்டத்தில் ஒரு பூங்கா ஒன்று என்னுடைய இந்த ஒரு பிரதேச ஆட்சி காலத்தில் செய்த கல்வி மாநகர சபையில் கூட அப்படி ஒரு பூங்கா இல்லை. அதை பல ஃபேஸ்புக் திருவிழாவை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி பல சேவைகள் கொடுங்க. நீங்கள் பாராளுமன்றத்திற்கு வர வேண்டும் என்று ஏன் குறிப்பாக ஊராட்சி மன்றத்தின் மூலமாக இருந்து 3 தடவைகள் என்பது கிட்டத்தட்ட 15 வருடங்கள். இதற்கு மேல் எங்களால் செய்வதற்கு எதுவும் இல்லை என்று நான் கருதுகின்றேன். ஆனால் உள்ளூராட்சி மன்றங்கள் என்பது அந்த பிரதேசத்தில் பிரதேசப்பட்ட மக்களுடைய வரிகளை கொண்டு அந்த மக்களுக்கு பணி செய்கின்ற ஒன்று. ஒரே பாரிய வேலை திட்டங்களை நாங்கள் அபிவிருத்திகளாக செய்ய முடியாது. உள்ளே இருக்கக்கூடிய அதிகமான சொல்வதை போன்று மனிதனுடைய மரணத்திலிருந்து பிறப்பிலிருந்து மரணம் வரைக்குமான பணிகளை செய்வதால் உள்ளாட்சி மன்றங்கள் அது படிப்படியாக உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்கள் பறிக்கப்பட்டது.
மின்சார முதலாவது அமைக்கப்பட்டது, நீரிணை வீதியாக இருக்கிறது பறிக்கப்பட்டு தற்போது வீதிகளுடைய பராமரிப்பு, மின்விளக்குகளை பொருத்துவதும் வடிகால்களுடைய பராமரிப்பு என்பதால் ஊராட்சி மன்றங்கள் வேலைகளாக இருந்தாலும் இந்த நாட்டில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட என்ற அடிப்படையில் சுனாமியினால் பாதிக்கப்பட்ட அந்த பிரதேசம் என்பதனாலும் வெளிநாடுகளில் பல நிதிகள் வந்து அதை நாங்கள் முன்காணப்படுவதை கையாளும். அந்த கையாளும் முறைகளில் பிரதேசவை முன்னிலைப்படுத்தப்பட்டது. அதை உற்சவம் அதை பார்வையிட்டவர்கள் அதற்கான புள்ளி தரவுகள் அடிப்படையில் சபை முன்னிலைப்படுத்தப்பட்டது. அதற்காக மீண்டும் நிதியம் கிடைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த வேலை திட்டங்களை நாங்கள் முன்னிலைப்படுத்தோம். மனிதனுடைய பிறப்பில் இறப்பு வரைக்கும் அத்தனை வழிகாட்டங்கள், அவருடைய பொழுதுக்கான சூழ்நிலை, கல்வி நடவடிக்கைகள், அவருடைய வேலையை மற்ற விடயங்கள் எல்லாம் சுகாதாரம் எல்லா விஷயங்களையும் நாங்கள் கொஞ்சமாக நாங்கள் செய்ய உரிமை சார் பிரச்சனைகளை பேச வேண்டிய தேவைகள் கடந்த யுத்தத்தின் யுத்தம் இந்த நாட்டிலே முடிவுற்றதற்கு பின்பு உரிமை சார் பிரச்சனைகளை பேச வேண்டிய தேவை மீண்டும் ஆரம்பித்திருந்தது. ஏனென்றால் 89 காலப்பகுதியில் தலைவர் அசோக் அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பித்த போது அபிவிருத்தி என்பவர் பேசவில்லை. உங்களுடைய கால்களை தாருங்கள், நான் அந்த பாதைகளை தருகின்றோம், உங்களுடைய கண்களை தாருங்கள் என்று அதற்கு எதிராக தலைவர் பேசியிருந்தார். அதன் மூலம் அபிவிருத்தி எங்களுக்கு தேவையில்லை, இந்த உரிமைகளை நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் 89 ஆனால் 2000 பிறகு உள்ள அரசியல் பல மாற்றம். தலைவருடைய காலத்திலும் அபிவிருத்திகள் ஆரம்பித்து அபிவிருத்திகள் ஹராம் என்று அவர் சொல்லவில்லை, உரிமையோடு சேர்ந்து நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும். அந்த உரிமையில் இருக்கின்ற அபிவிருத்தி என்பது பங்கு எங்களுக்கு. அபிவிருத்தி என்பது தூளப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். அந்த அபிவிருத்தி என்பது அந்த உரிமையிலே உருவாக்கப்படுத்த உள்ளடக்கப்படுத்த எங்களுக்கான பெர்சன்டேஜ் தானே, அதை நாங்கள் பெற்றுத்தரோம். ஆனால் தலைவராக அதை விட கூடுதலாக அப்படி சொல்லி கேட்டிருந்தார். தென்குளூர் பல்கலைக்கழகம் ஒலிவு குறைந்த கிட்டத்தட்ட 10-15 மேற்பட்ட இளைஞர் ஓய்வுகளுக்கான தொழில் வாய்ப்புகள் பல பேரில் அவர் இதை வந்தார். அவருடைய இறுதி காலம் சில வேலை திட்டங்கள் முடிவுபடுத்தாத காரணங்களினால் அது வருவது திசைகளை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. எனவே அதற்கு பிறகு உள்ள அந்த அரசியல் சரியான போக்கிலே வரவில்லை. 2009 யுத்தம் முடிகின்ற போது ஆட்சியாளர்கள் தங்களுடைய ஆட்சிகளை தக்குவைப்பது இனவாதத்தை தோன்றினார். அதை எதிர்த்து நாங்கள் அரசியல் செய்வதா அல்லது சரி அரசியல் செய்வதா என்ற நிலைமையில் எங்களுடைய அரசியல்வாதிகள் எங்களுடைய பாராளுமன்றத்தில் மாகாசபை சென்றவர்களுக்கு சார்ந்த கோயில்களுக்கான அபிவிருத்திகளை செய்ய வேண்டும். அதன் மூலமாக நாங்கள் தேர்தலுக்கு செலவு செய்ய நிதிகளை கமிஷன்களை நாங்கள் பெற வேண்டும் என்ற நிலைமைதான் அரசியல் நாங்கள் தொடர்ந்து பேசப்போனால் அதுக்கான எதுவுமே இல்லை. எனவே தங்களுக்கான செலவுகளை மீண்டும் பெறுகின்ற ஒரு தேர்தல் களத்தை தான் நாங்கள். எனவே அவர்கள் செலவழித்து பாராளுமன்றத்தில் செல்வதென்பது அவர்களுக்கான அந்தஸ்து கௌரவங்கள் என்பதைத்தான் அதில் அவர்கள் அடைய வேண்டும் தவிர அதை உழைப்பதற்கான விடமாக நாங்கள் பார்க்க முடியாது. எனவே நிறைய விடயங்களை நாங்கள் தவற முடியும். ஒரு சந்தர்ப்பங்களிலும் கட்சி தலைவர்கள் என்று கூறுகின்ற போது எல்லாரும் உருவாக்கப்படுவார்கள். எனவே வடக்கிலே உங்களுடைய தலைவர் ஷாட்பாஜி இருந்தார், அவர் அந்த உரிமை சார் விஷயத்தை கையாண்டிருக்கிறார். எனவே முஸ்லீம் காங்கிரஸ் அதில் தோல்வி அடைந்திருக்கின்றார். நாங்கள் எங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை தலைவர் அவர்கள் 89 எங்களுக்கான முட்டுப்புள்ளிகளை குறைக்காவிட்டால் அன்று யாரும் நாங்கள் கடவுள் எந்த முறையில் யாருமே பாராளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்பு இல்லாமல். எனவே அந்த சந்தர்ப்பத்தில் அவர் எடுத்துக்கொண்ட விடயங்கள் பல விடயங்களை பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். காரணமாக எங்களுடைய ஊரை பொறுத்தவரை ஒரு கலாச்சார மன்றம் 97ஆம் ஆண்டு தலைவர் அவர்கள் அடிக்கடி அதற்கு ஒரு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைத்தது. அரசோடு இணைந்து செய்யப்படுவதற்கு 19, 18, 14 ஒரு கால பதவிகளையும் அமைப்பு பதவிகளையும் இவ்வாறான விடயங்களை பார்க்கின்ற போது அவர்கள் மீது எங்களுக்கு அவர்களுக்கு வழிகாட்டுவதா அல்லது அவர்களை குறை சொல்வதா என்று தொடர்ச்சியாக சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திற்கால் கட்சியை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. எனவே நாங்கள் பயப்படவில்லை. அவர் அரசியல் நான் படை 2 பேரும் தொடர்ச்சியாக அவர் வங்கிவாக கூடுதலாக இருந்தது. எனவே
அவர்களை கட்சியிலிருந்து எப்படியாக்கி பார்க்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். ஏனென்றால் அதில் நிறைய உண்மைகள் இருக்கின்றது. எனக்கு தலைவர் குறிப்பாக தலைவர்கள் என்னோடு எந்த விதமான பிரச்சனையோ நான் அவருக்கு எதிரான செயல்பாட்டோடைய இருந்து இருக்கவில்லை. காரணம் என்றால் இன்னொரு பொறுத்தவரை 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார். ஒரு கட்சியுடைய செயலாளர் நாயகம் அசனல் செய்தார்கள். அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர் மைசன் ராஜன் இருந்தார். அவர்கள் ஒருவர் நடுநிலை பாராளுமன்ற உறுப்பினர் அசனல் செய்தார்கள். அவர்கள் ஒரு நடுநிலை போக்கிலே இருந்தாலும் கூட பைசல் காசிம் அவருடைய உந்துதலின் காரணமாக 2 பேரும் ஒரு அணியிலே இருந்து அவருடைய செயலாளரும் இவருடைய செயலாளரும் இணைந்து எனக்கு எதிரான பல கோஷங்களை இளைஞர் கட்சியிலிருந்து சில நடவடிக்கை எடுத்த சந்தர்ப்பத்தில் தலைவர் அவர்களும் அவரும் என்னை அவரோடு நிறைய சந்தர்ப்பங்களில் ஆய்ச்சாமல் பேசியிருந்தோம். அவர் எனக்கான ஒரு பாதுகாப்பை வழங்கினார் என்று நான் சொல்லத்தான். 2 பாராளுமன்ற உறுப்பினர் கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் இதற்கு எதிராக பல குற்றம் என்று சொல்வதை விட போலியான சில செயற்பாடுகளை முன்னெடுத்த போதெல்லாம் அவர் கணக்கில் எடுக்காமல் அதற்கான வாய்ப்புகளை எனக்கு தந்துள்ளார். 2வது தடவை நான் தவிசாளராக அந்த களம் கூட படுமாற்றமாக எனக்கு இருந்தாலும் அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு இன்னொரு களத்திலே இருந்த நண்பர் குறிப்பாக ஊருடைய மக்கள் அத்தனை பேரும் இதற்கான கூடுதலான விருப்புவார்களை வழங்கியிருந்தார்கள். எனக்கு 12,000 விருப்புவார்களும் எனக்கு அடுத்த 5,000 வாக்குகள் வித்தியாசத்திலே அந்த தேர்தலில் கொஞ்சம் வெற்றி பெற செய்திருந்தார்கள். அந்த 4 வருடங்களும் அணிலை தூக்கமில்லாமல் சந்தத்தை ஏற்படுத்துகிறது. கட்சிக்காக நான் உழைத்திருக்கிறேன். நீங்கள் உரிமை அரசியல், அபிவிருத்தி அரசியல், 2 அரசியல் இருக்கின்றது. இந்த 2 அரசியலையும் எப்படி எதிர்கட்சியில் இருந்து எப்படி நீங்கள் செய்வதற்கான அனந்தரம் அரசியல் செய்வது என்பதை விட எதிர்த்தரப்பு அரசியல் செய்வதற்கு லேசாவதற்கு காரணம் தாக்கப்பட்டுவிட்டோம். கிரேசபையினுடைய 15 வருட காலங்களில் நான் நினைக்கிறேன் நாணய கட்சியாக நான் பார்க்கப்பட்டேன். ஏனென்றால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது தலைவரோ அமைச்சராக பாராளுமன்ற உறுப்பினராக பதவிகளை வைத்திருந்தாலும் யாருடைய நிதியிலே 50,000 ரூபாய் வழங்கவில்லை. ஏனென்றால் அந்த நிதி வழங்கினால் நான் அதில் பெரியாளாகிவிடுவேன், இந்த அரசியல் செய்திருவேன் என்ற பார்வையிலே யாருமே எனக்கு செய்யலாம். எனவே நாங்கள் மற்றவர்களுடைய கையேந்தி தான் அபிவிருத்தி செய்ய வேண்டும் இல்லை, சிந்தனை அடைவதில்லை. நாங்கள் கூட்டினோம் எதிர்ப்பு அது தனித்து செயற்படுகின்ற போது நமக்கு ஆற்றல்கள் அனுபவங்கள் கூடுதலாக நமக்கு கிடைக்கும். எனவே என்னோடு இருந்து அரசியல் செய்த எனது நண்பர்கள் அறிவுபூர்வமான சிலர் இருந்தார்கள், அனுபவம் உள்ளவர்கள் இருக்கிறார். பல வழி தேடல்களை எங்களுக்கு காட்டி தந்தார். இதன் விதமாக இவ்வாறு நாங்கள் செய்யலாம் என்று எனக்கு ஆலோசனை வழங்கினார். அதே போன்று எனக்கு அமைந்த செயலாளர் ஸ்டார் எல்லோரும் என்னோடு இணைந்து செய்வதற்கு தயாராக இருக்கிறார். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வேலைகளை பார்த்து ரசித்து அது இவ்வாறு தான் அமைய வேண்டும் என்று ஒரு நீண்ட வரலாற்றோடு இந்த அபிவிருத்தியை இணைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதை எனது அலுவலகத்திற்கு உறுதுணையாக நாங்கள் சந்தோஷப்படுகின்றேன். அலுவலகங்களும் எனக்கு அமைந்த சபையை உறுப்பினர்களும் அனுமதித்தார். எங்களால் வேலை திட்டங்களை முன்னெடுத்து செய்வோம் என்று கூறுகின்ற போது அதுக்கு ஒரு நாளும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை. எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட சேர்மன் நீங்க கொண்டாந்த செய்வோம் செய்யுங்க என்று தான் சொல்லுவோம். அந்த அடிப்படையிலே செய்வோம். அதுக்கு நான் மாற்றம் காரணம் செய்யலாம் செய்யலாம். ஏன்னால் நாங்கள் இருக்கின்றது நாங்கள் பணி வேலை செய்வதில்லை, நாங்கள் அடையாளப்படுத்துகிறது. இந்த வேலை திட்டங்களை இதை செய்யுங்கள், இதை செய்து தர வேண்டும் என்று நாங்கள் நாட்டினுடைய அரசியல் மக்களுக்கு பணி செய்ய வேண்டும். அவர்கள் சார்ந்த கட்சி உறுப்பினர்களுக்கோ அவர்களுக்கு 159 ஆசனம் என்பது அபிவிருத்திக்கான ஒரு ஆசனம் அல்ல. நாட்டில் இருக்கின்ற ஊழல்கள் விடயங்கள் இப்போது கூட அரசாங்கம்
குழுவிலே தரப்புக்கான ஆசனங்களை அல்லது அவர்களுக்கான இடஒதுக்கீடுகளை கொஞ்சம் குறைப்பது அல்லது ஒரு வருடத்திற்கு நாங்கள் வேறு நபர்களை வைத்து செய்யப்படுகிறோம் என்று கூறுகிறார். காரணம் என்னென்றால் இப்போது இருக்கின்ற சிலரும் கடந்த அரசியல் காலங்களிலே பார்லமெண்ட் இருக்கிற அமைச்சர்களாக இருந்ததனால் இவர்கள் உருவாக்கப்பட்டால் அதில் ஒரு நியாயத்தன்மை வெளிப்படத்தை பிரிக்க மாட்டார் என்று கருதுகிறார் என்று இன்று வரைக்கும் அந்த பேச்சு நடைபெற்று நம்புகிறீர்களா? இந்த புதிய அரசாங்கம் ஊழலை ஒழிக்க மட்டும் நம்புகிறீர்கள்? நம்பிக்கை இருக்கின்ற காரணம் நாங்கள் எதிர்கட்சி என்பதற்காக எல்லா விடயங்களையும் அவர்கள் தவறு என்று நாங்கள் முடியாது. அவர்கள் தேடுகின்றார்கள் சொல்கிறார்கள். எனவே இப்போது இருக்கின்ற எதிர் அணியும் சாதாரணமான ஒரு அணி அல்ல. எதிர்த்தரப்பிலே இருக்கின்ற அங்கத்தவர்கள் குறைவாக இருந்தால் மிகவும் அனுபவங்கள் இருக்கின்றார்கள். பார்லமெண்டத்தில் இருக்கின்ற பார்லமெண்ட் இரண்டு பக்கமும் சமமான பலங்களோடு இருக்கின்றது. பல வருட அனுபவங்கள் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் இந்த சுனாமியிலே அவர்கள் தப்பி வந்திருக்கிறார்கள். சாதாரணமானவர்கள் அல்ல. எனவே இந்த பார்லமெண்டம் மக்களுக்காக பணி செய்கின்ற விடயத்திலே கவனமாக இருக்கிறது. எனவே அவர்களும் அரசாங்கமும் 159 ஆசனம் என்பது அவர்களுக்கு அபிவிருத்தியை செய்யுங்கள் என்று அபிவிருத்தி என்பது நாட்டை கட்டியெழுத்துகின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அதற்கு மேலதிகமாக கடந்த காலங்களில் நடைபெற்ற விடயங்களை ஒரு வருடத்துக்கு நாங்கள் குற்றம் செய்வோம் என்று இருந்தார்கள். செய்ய வேண்டும். அடுத்த விடயம் தான் நமக்கு கட்சிக்குள்ள போகின்றோம். அதாவது இந்த முறை பலர் கூறினார்கள் அம்பாறை மாவட்டத்தில் கடந்த முறை பெற்ற ஆசனத்தை இந்த முறை தக்க வைத்துக் கொண்டு சிரமம் மக்கள் காங்கிரஸ் எல்லாத்துக்கும் வரும் கூறினார்கள். ஆனால் நான் பல காரணங்களில் மக்கள் காங்கிரஸ் ஆசனம் கிடைக்கும் என்று ஆனால் அன்னூர் அலை அல்லது அன்னூர் சுனாமி என்று சொல்லி வாக்கு வங்கியில் ஒரு குறைபாடுமைப்பட்டுள்ளது கடந்த முறைக்கும் முறைக்கு. இதுக்கு குறிப்பாக என்ன காரணம்? சிலர் கூறினார்கள் முஷாரப் கட்சிக்கு போன வாக்கு குறைந்த வாக்கு இருக்கிறார்கள். நீங்கள் கருதுகிறீர்கள்? இந்த நேரம் ஏற்பட்ட விடயம் நாடு பூராவும் ஒரு 4 லட்சம் வாக்குகளை வைக்கின்றது. உறுதியாக 40-50 லட்சம் வாக்குகள் வரைக்கும் சென்றிருக்கின்ற வரலாறு 69 லட்சம் வாக்குகளை வைத்திருக்கின்ற சூழ்நிலை. எனவே இந்த நாடு ஒரு விடயத்தை காத்துக்கொண்டே ஒரு நாடு, இந்த நாட்டுடைய மக்கள் ஒரு விடயத்தை காத்துக் கொண்டிருந்தார்கள். என்றால் அடிக்கடி பிரச்சாரங்களிலேயும் நான் சொல்லுகின்ற விடயம், நாட்டினுடைய ஜனாதிபதி சம்பளம் அதிகரிக்கப்பட மாட்டார். அபிவிருத்தி கட்டுமானங்கள் இல்லை, எதுவுமே இல்லை, உடலை மாற்றம் ஒழிப்போம் என்றால் கூறியது. அதே நேரம் அரசாங்கத்தினுடைய சம்பள அதிகரிப்பு வந்து ரணில் எல்லாம் ஏற்றுக்கொண்டு வாக்களித்த மக்கள் யார் என்றால் உங்களுக்கான 500 ரூபாய் சம்பள அதிகரிப்பை தாருங்கள் என்று மாதக்கணக்கிலே வீதிகளில் இருந்து போராடிய இந்த வாக்காளர்கள் அவர்கள் அந்த மாற்றத்திலே பங்காளர்கள். 20,000 சம்பளத்தை அதிகரிக்க போகிறோம், 20 வீதம் அதிகரிக்க போகிறோம், 25 வீதம் அதிகரிக்க போகிறோம், எல்லாம் தேவையில்லை என்று சொன்னவர்கள் 500 ரூபாய் சம்பளத்தை அதிகரிங்கள் என்று வீதி வழியில் மாதக்கணக்கில் போராட்டத்தை நடத்தி ஆசிரியர்கள் முதலாவது அறங்களை விட்டுத்தவர்கள். அந்த அமைப்பு எதுவும் வேண்டாம் என்று 500 ரூபாய்க்கு தண்ணீர் பிடித்தவர்கள் 5,000 10,000 இவ்வளவு பொறுமதி தேவையில்லை என்று இந்த சூழலை உருவாக்கியவர்கள். அவர்கள் அந்த உருவாக்கம் இன்றைக்கு பல செய்திகளை சொல்லியிருக்கின்றது. எனவே நாங்கள் எங்களுடைய வாக்குகளில் முஷாரப் என்று சொல்லுவதை நான் அதை விட அவருடைய வாக்குகள் அந்த ஊர் மக்கள் வாக்குகள் ஏனைய இடங்களிலே இல்லை. ஆனால் எங்களுக்கு வாக்கு வீதம் அதிகரித்திருந்தது. உண்மையிலேயே நாங்கள் இந்த முறை முஷாரப்களை அணியை சென்றிருந்தால் கூட 50,000க்கும் அதிகமான வாக்குகளை பெறுவதற்கான
வாய்ப்பு கூடுதலாக இருந்தது. எனவே நாங்கள் 50,000+ என்ற வாக்குகள் எண்ணிக்கை தான் இருந்தது. முஷரப் அவர்களுக்கு 6,000-7,000 வாக்குகளை நாங்கள் கொடுத்து விட்டார்கள். இந்த அலைகள் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் தளர்த்திருந்தது. என்றால் அக்கிரமத்தை சரி செய்கிறோம் அவரும் அங்கிருந்து அதிகப்படியான வாக்குகளை தந்திருக்கிறார். அதே நேரம் சாய்ந்தமலை என்று சரிந்திய அதே போன்ற முஸ்லிம் அவர்களுடைய வருகை 3 பேருடைய வருகையும் எங்களுக்கு கூடுதலான வாக்குகளை தரும் என்ற நம்பிக்கை அத்தோடு 2020 நடைபெற்ற அந்த தேர்தல் முடிவடையும் பொழுது இந்த 20க்கு கை வைக்கிறவர்கள் இந்த கோஷங்கள் ஏனைய இந்த அரசாங்கத்தோடு இணைந்து சமத்துக்காக செய்ய முடியாத விடயங்கள் எல்லாம் மக்கள் மனதில் இருந்தது. அதை நாங்கள் அறுவடை செய்யலாம் என்ற நம்பிக்கை கண்டு இருந்த போதிலும் மக்கள் அமைதியாக இருந்து எல்லோரும் மீதும் அவர்களுக்கு அந்த போகும் எவரிடம் அவர்களை போவதாக இருப்பார்கள் என்ற சந்தர்ப்பம். அதற்கு காரணம் அவர் இந்த கட்சிக்கு பாராளுமன்றத்தில் களம் இறங்கி பாராளுமன்ற உறுப்பினராக அவர் மக்கள் சென்றால் நாங்கள் உறுப்பினராக ஆதரிக்கிறேன். எத்தனையோ பாராளுமன்ற பிரதிநிதிகளை மற்றவர்களை நான் அவர்களிடத்திலே செய்திருக்கின்றேன். அவர்கள் தவறு வைத்திருக்கின்றார்கள். அதில் சொன்ன நேரம் மக்கள் அந்த நேர்காணத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். இதற்கு எதிராக செயல்பாடுவார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் அந்த வாக்குகளை வழங்கினார். அவர் உடனடியாக ஏனையவர்களை விட அவசரமாக ஆகவே இந்த கட்சியையும் அவரை வைத்துத்தான் பார்த்திருந்தார்கள். எல்லா கட்சியும் மாறார்கள் தான் செய்திருந்தார்கள். எனவே நாங்கள் எனது உழைப்பு இன்ஷால்லா அடுத்த தேர்தலில் இன்னும் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக நாங்கள் தியாகம் செய்வோம் கேட்கணும். நிச்சயமாக ஆசனங்களை அதிகரிக்கின்ற இந்த முறை ஒரு தீர்மானம் ஆசனங்களை அதிகரிப்பது என்பது கட்சிகள் அது தேவையற்ற ஆசனங்களை அதிகரிக்கிற ஒரு ஆசனம் இருந்தால் அது நமக்கு நீட்டாக உண்டாயிருந்தால் நாங்கள் சிறப்பாக செய்யலாமல் எந்த முறைகளுக்கு வித்தியாசமாக தளத்திலே உஷாராக இருந்தார். தலைவர் தனித்து மக்களுக்கான பணிகளை அவர் சிறைவாசம் சென்றபோது கூட விரணினாருக்கு செய்யப்படவில்லை. இவர்கள் அதை அவர்களுக்கு பிரயோஜனமாக பயன்படுத்தி கொண்டார்கள். எனவே பழையவர் சொல்வார் ஆகுதில்லை அடிநாட்டில் போன்று இருக்கின்றது. எனவே நிச்சயமாக எல்லாருக்கும் படிப்பை ஏற்படுத்த நீங்கள் கடைசி வரை கட்சி தலைமை பயணிப்பீர்கள். மற்றவர்களுக்கும் கட்சியை விட்டு போவார்கள். நாங்கள் முதலிடத்திலே கூறினார்கள் இந்த கட்சியில் பல மாற்றங்களை செய்ய வேண்டும். இவ்வாறுதான் நாங்கள் நடக்க வேண்டும். இது குர்ஆன் சுன்னாவை யாப்பாக வைத்திருக்கின்ற முஸ்லிம் முகமதிலே தொழிலை இல்லை, மார்க்க விடயங்கள் இல்லை, ஏனைய நிறைய விஷயங்கள்லாம் இருந்தது. ஆகவே அதை நாங்கள் வந்து தலைநிறுவனத்திலே நேரடியாக நாங்கள் கண்டோம், பார்த்தோம். இன்றைக்கு கூட நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே எல்லா தொகுதிகளையும் நாங்கள் ஒரு 5 தொகுதிகளை வரைவிட்டிருக்கிற சந்தர்ப்பம் எங்கே போனாலும் பள்ளிவாசல் தொகுதியை முதலாவது 2வது இப்படியான நல்ல பண்புரை கொண்ட தலைவரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். பயணிக்கிறது அம்பாறை மாவட்டத்தில் அம்பாறை மாவட்டம். ஆனால் என்னுடைய சொந்த தொகுதி புத்திரி தொகுதி. நேற்று பார் லைசன்ஸ் வெளியாகி பார் லைசன்ஸில் அம்பாறை மாவட்டத்திற்கு குறிப்பிட்ட காலப்பகுதி, அதாவது கடந்த 2020 ஜனவரி மாதம் முதல் கடந்த ஜனவரி 25 பார் லைசன்ஸ் வழங்கப்படும். இது 3 அதிரடி லைசன்ஸ் உங்களுக்கு தொகுதிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, பொத்திரிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது மூலமாக நீங்கள் என்ன மாவட்ட எம்பி அடிப்படையில் பொத்திரி தொகுதி தொகுதியில் தான் அது தேவையாயிருக்கிறது. வியாபாரம் தேவை என்ற அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக கேள்விப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த அடிப்படையிலே அதை பெற்று நபர்களுடைய மேலிருந்துதான் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் பாராளுமன்றத்தில் சம்பந்தமான ஆராயப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலே இந்த மாதம் இறுதிக்குள் அல்லது மாதத்திற்குள் சிபாரிசு செய்தவர்களுடைய பேர்களை
நிதியமைச்சின் மூலமாக வைத்து மக்களுக்கு பயன்படுத்த விடயத்தை அரசாங்கம் செய்யும் கூறியிருக்கிறார். எனவே அவர்களுக்கு இந்த ஊழல் உருவாக என்ற நம்பிக்கை இவ்வாறான பல விடயங்கள் எங்களுக்கு தெளிவாக இருக்கிறது. அதே நேரத்தில் தான் நேற்று இன்றும் இதை குறிப்பாக ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இதிலே முன்புறமாக அந்த விடயத்தை கேட்பவர்கள் சிங்கள சகோதரர்கள், தமிழ் சகோதரர்கள் இருக்கிறார். எனவே அவர்களுடைய மார்க்கத்திலேயோ அவர்களுடைய இது ஒரு நாங்கள் ஒதுக்கப்பட்ட முடியும். எங்களை கூட சகோதரர்கள் தவறு செய்து விட்டார்கள், இதை நாங்கள் பகிரங்கப்படுத்துவதனுடைய மார்க்கத்தில் இல்லை என்பதற்காக நாங்கள் பேசாமல் இருந்தாலும் வேலையை சகோதரத்துவ சேர்ந்தவர்கள் இதில் தூரமாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களும் இது உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று மக்கள் நினைத்து விடுவார்கள் என்ற அச்சத்தை மக்கள் மதத்தில் தீர்க்க வேண்டும் என்ற நிலைமை. நேற்று இன்று பாராளுமன்ற பேசுபொருளாளர்களுடைய அம்பாறை மாவட்டம் கல்முனை உத்தரப்பிரதேச செயலர் கடவுள் சம்பந்தமாக இன்று முஸ்லிம் தலைவர்கள் பேசினார். நேற்று என்னுடைய சாணக்கியம் பேசினார், போலீஸ் பற்றி பேசினார். இது தொடர்பில் நீங்கள் விரிவாக அந்த பேச்சுகள் நடைபெறவில்லை. அவர்கள் வழங்கப்படக்கூடிய செய்தியாக சொல்ல வேண்டும் கூறினார். குறிப்பாக அந்த அரசாங்கம் இனவாதங்கள் ஒரு அரசாங்கத்தை நாங்கள் கொண்டு போவோம். இனவாதத்தை தூண்டுவதற்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை. இந்த அரசாங்கத்தில் இனவாதம் இல்லாத ஒரு செயற்பாடு முதலாக நடைபெறும் ஆகிறார். அது கல்வியிலே நடைபெறும் என்று நான் நம்புகிறேன். காரணம் தூய்மையோடு கல்வியோட பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று எல்லோருக்கும் என்ற சந்தர்ப்பத்தில் இதை நானும் விரும்புவது. கல்வியிலே எனக்கான தொகுதியா இல்லையா என்பதை விட என்னுடைய கல்வி என்பது அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. என்னுடைய கல்விக்கு தான் என்னுடைய முகம். என்னை கொழுப்பில் கண்டாலும் சரி இருக்கின்ற போது நாங்கள் கல்வியை கூறுவோம். அதற்கு அடுத்தா போது என்னுடைய மற்ற பேசுகிறேன். அந்த தமிழ் மக்கள் இருக்கின்றவரான சிங்கள மக்கள் இருக்கின்றவர்கள் அதுகள் எல்லாம் ஏன் நாங்கள் ஒற்றுமைப்படுத்தி செயல்படுத்த முடியாது நிறைய விடயங்களை சம்பந்தமாக எங்களிடத்தில் இருக்கின்றது. நிச்சயமாக ஒரு பேசியில் இருக்கிறார்கள், எண்ணப்பாடு எங்களிடத்தில் இருக்கின்றது. சாய்ந்தமதி ஆதம்பாவாக இருக்கின்றார். அதை இந்த அடிப்படையில் போலீஸ்காரனோடு நாங்கள் கச்சேரியில் முதலாக அந்த எங்களுடைய ஒருவருடைய பிணைக்கப்பட்டது எங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். எனவே உங்களுக்குள் இருக்கின்ற மனநிலை மக்களிடத்திலே எவ்வாறான மனநிலை இருக்கின்றது, அதை தலைவர்கள் முடிவெடுப்பதா மக்கள் முடிவெடுப்பதா என்பதுதான் அந்த பிரச்சனைக்கான தீர்வாக அமையும். புத்திஜீவிகள் இருக்கின்றார்கள், பார்க்க முடியுங்கிறது அவர்களுடைய மத தலைவர்கள் இருக்கின்றார்கள். எல்லோரும் நாங்கள் சேர்ந்து பேச முடியும். நீங்கள் இன்னொருடைய கூறுகிறார்கள், இந்த அரசாங்கம் இனவாதமற்ற அரசாங்கம் ஆசைப்படப்படுவது என்று குறிப்பிட்டு அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆனால் மிகவும் கவலையான விடயம் தான் இந்த அமைச்சரவையில் ஒரு முஸ்லிம் பிரதிநிதித்துவ அவங்க உள்ளடக்கத்தில் ஒரு பாதி பேசிக்கொள்ளா இருக்கிறது. அவர்கள் மேற்கொண்ட தவறை அவர்கள் நியாயப்படுத்திவிட்டார்கள். ஒரு 7 பேர் இதனை நீங்கள் ஒரு முஸ்லிம் கட்சியின் எப்படி பார்க்கின்றீர்கள்? பங்குகள் நான் என்ன பொறுத்தவரை சொல்கின்ற போது உரிமை சார்ந்த அரசியல் இருக்கின்ற போது அபிவிருத்தியில் இருந்தால் சொல்ல முடியாது. உரிமைக்குள் மறைமுகமாக அபிவிருத்தி இருக்கின்ற என்பது உரிமை சார்ந்த அரசியலில் எங்களுக்கான வழிவாக வழங்கப்பட்டு ஆகும். அது நிச்சயமாக அவர்களிருந்து பொருள்களுடைய இருந்தால் அதற்கு தகுதியான மலுப்பொருள்களுடைய இருக்கின்றது. எனவே அவர்களுடைய தவறுகளை திருக்கின்றார்கள் என்பது அவர்கள் அதை முழுகின்ற பேச்சிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இக்காலங்களில் பாராளும் மாற்றத்தை அவர்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். என்றால் இது ஒரு பாரதானே மாற்ற விடயங்கள் சில விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்தலாம். 2 சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. சில மறந்துள்ளார் புதியான ஒரு அரசியலோ ஏழு விடயங்கள் செய்தாலும் சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை நடத்துகிறோம். இவ்வாறு
இப்ராஹிம் நபி அவர்களுடைய ஒரு வரலாறு இருக்கிறது. சில தவறுகள் நடந்திருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்கின்றது. இறுதியாக அண்மையில் நீங்கள் பாராளுமன்ற பிரதேசத்தில் ஒரு பாரிய வெள்ள அடக்கம் வந்தது. இதற்கு மக்கள் நஷ்டஈடுகளுக்கு வாய்ப்பான நடவடிக்கை எடுத்துக்கொள்கிறார். குறிப்பாக நெல் வயல்கள் நம்மளுக்கு சேதமடைந்துள்ளன அப்படின்னு பாராளுமன்றத்தில் பேசினீர்கள். இதுவரை உரிய பலமுறைகள் இது பணியில் எந்த மாதிரியான திட்டங்களை நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள்? அரசாங்கம் ஏற்கனவே நடந்து இந்த ஒரு அனர்த்தம் 2023 டிசம்பர் காலத்தில் நடந்து அது சென்னை சமூகத்தினுடைய சம்பந்தப்பட்டு குறிப்பாக அந்த ராஜ்யம் கூடாக காணிகள் மருந்துகள் இருந்த வழியாக எல்லாம் உடைக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டு பிறகு அது சீர் செய்யப்பட்டது. திரும்பவும் அதே இடங்கள் திரும்பவும் அதே அந்த முறையில் உடைக்கப்பட்டு 40,000 பெரும்பதியான ஏக்கருக்கான நஷ்டீடு வழங்குகின்ற கூறப்படுகின்றது. எனவே மூலிகை அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற எங்களுடைய கிடைப்பது கல்வி பொறியியலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் 5000 ஏக்கர் காணிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. குறைக்கப்பட்டிருக்கிறது. 5000 ஏக்கர் என்பது ஒரு மாதத்துக்கு பயிர்களை இருந்தாலும் அதற்கான நஷ்டங்கள் என்பது இதை நம்பித்தான் இது விளைஞ்சாலும் விளையாட்டி இருக்கின்ற காலங்கள் அவர்களும் அந்த பயிர்கள் சேதத்துக்கு மதிப்பீடு குறைய இருந்தாலும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற மதிப்பீடு அவர்களுக்கு நஷ்டம். அதான் உண்மையான நஷ்டம். இந்த பயிர்களுடைய செலவு தன்மை குறைய காணப்பட்டார்கள். அறுவடைக்கு பின் அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த மொத்தம் வரவிட்டால் அது குறிப்பிட்டார்கள். இதே வாழ்வாதாரம் உடம்பு செய்கின்ற அரசாங்கத்தில் பேசியிருக்கின்றோம். அரசாங்கத்தினுடைய நம்பிக்கை என்னென்றால் அந்த வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுடைய அவருடைய உறந்தவர்களுக்கான நஷ்டங்களை 2,50,000 இருந்தது. அவர்களுக்கு வட்டி அந்த நம்பிக்கையை தான் நாங்கள் சொல்லுவோம். யானை தாக்கி வண்டியில் முதலில் காட்டி வண்டியில் எனவே இவர்கள் அந்த துறையில் நான் வந்திருக்கின்றனர். அந்த அடிமட்ட மக்களுடைய அரசியல் கஷ்ட நஷ்டங்களை அறிந்தவர்களால் இங்கே வந்திருக்கின்ற அரசாங்கம். எனவே நான் நேற்று பிரதி அமைச்சரை சந்தித்து அவர் பேசியிருந்தார். அவர் பேசியிருந்தார். அவர்களுக்கு நிறைய விடயங்களை நாங்கள் பேசுவோம். நாங்கள் எல்லாம் ஒரு அடிமட்டத்திலே இருந்த எங்கள் தந்தை ஒரு விவசாயி சாதாரணமான ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தவர். எனவே அந்த உணர்வுகள் தான் எங்களை இந்த அரசியல் கொண்டு வருவதற்கு அந்த அடிப்படையில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நான் பேசுவது சொன்னார். தீர்மானம் வெட்டப்படவில்லை. இது சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக ஒரு சிறந்த ஒரு நன்மை அடையக்கூடிய வகையில் நஷ்டத்தை வழங்குவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றன. எனவே அரசாங்கத்தை நாங்கள் முழுதாக குறை கூற முடியாது. என்னை பொறுத்தவரை இப்போதுதான் அவர் கையில் எடுத்திருக்கின்றார். அவருடைய பேச்சுகள் பிரச்சாரம் கூட அடுத்த நாள் நாங்கள் மாற்றி அமைப்போம், ஒரு வாரத்துக்கு மாற்றி அமைப்போம் என்றால் அதெல்லாம் செய்வதற்கு மெஜிக் மாதிரி செய்ய முடியாது. நிர்வாகத்தில் இருக்கின்ற சட்டத்திட்டங்கள் இருக்கின்ற சுற்றறிக்கைகள் இருக்கின்ற அதெல்லாம் அவர்களுக்கு இருக்க அதிகாரம் கிடைத்துவிட்டது என்பதற்காக நிலைகளாக எல்லாம் செய்ய முடியாது. எனவே உணர்வு ரீதியாக அவர்கள் பிரச்சனையை உணர்ந்தவர். கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக அந்த நாட்டினுடைய அரசியல் நிலைமையிலும் மக்களுடைய கஷ்டத்தை உணர்ந்தவர். வேறு அவர்கள் சிறந்த ஒரு தீர்வை செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இல்லாவிட்டால் நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற பிரவேசத்தை நாங்கள் பாராளுமன்றத்திலே அவர்களுக்கு எதிராக ஆதரவு என்பதை விட அவர்களுக்கு எதிராக என்பதை வழிகாட்டி தான் நல்லபடியாக செய்யும் போது ஆதரவளிப்பதும் அவர்களுக்கான வழிகாட்டி பொறுத்தவரைக்கும் எனக்கு எதிராக சில பேர் மோசமான பதிவுகளை வழங்குவார்கள். சிலர் கூட இருப்பவர்கள் சொல்ல மாட்டார்கள். எதிரிகள் தான் அது கொலையாக இருக்கும். அதை அவ்வாறு செஞ்சிருக்கலாம்.
நமக்கான ஒரு வழிகாட்டல், நாங்கள் ஒரு ஆலோசனையை ஒரு இடத்துல பொருந்த அல்லது ஒரு கற்றுக்கொள்ள முன்னேற்றி இலகுவான முறையிலே எந்த விதமான செலவு தருகின்றார். அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்கு தேங்க்ஸ் பண்ண வேண்டிய நிலைமை. அதை முன்னால் இன்று தவறுதான் வழிகாட்டு, அதை பாராளுமன்றம் நாங்கள் அவருக்கு வழிகாட்டியாக உண்மையிலே இப்போ அதாவது நீங்கள் அதாவது நெகட்டிவ் மார்க்கெட்டிங்கில் பாசிட்டிவாக மாற்றுவது போன்று அது போன்று சுட்டிக்காட்டு உங்களுக்கு கிடைத்திருப்பது தவறுகளை சுட்டிக்காட்டுவதால் அதுக்கப்புறம் அவருடைய நம்பிக்கை ஒருபோது பெற்றுவாத வகையில் அரசாங்கம் இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு எங்களுக்கு ஒரு நேரம் நீங்கள் ஒரு காற்றமான யூடியூப் பேஜிலும் காற்றமான நேர்காணலை உங்களுடைய வேலை பலருக்கு மத்தியில் வழங்கினால் நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களுடன் விரிவாக அடுத்த கட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடுவோம். அதுவரை உங்களுடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.